வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா பூதம் சொன்ன கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் பணக்கார பிரபு ஒருவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் அமுதன் மிகவும் நல்லவன், இரக்க குணமுடையவன். இளையவன் யாசகன் மிகவும் கெட்டவன். கொஞ்ச நாட்களில் பணக்காரர் இறக்கவே அண்ணனும் தம்பியும் வியாபாரத்தை கவனித்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு போய் தமக்கு வரவேண்டிய 1000 பவுன்களை வசூலித்தனர். அதனை ஒரு பையில் போட்டுக்கொண்டு இருவரும் ஊர் திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். படகுக்காரன் எங்கோ போயிருந்ததால் தம்பியிடம் பண மூட்டையை கொடுத்துவிட்டு சற்று கண்மூடி தூங்கினான் அண்ணன். இதற்குள் தம்பி அதே போல ஒரு பண மூட்டையில் கற்களை வைத்து கட்டி எடுத்து ஒளித்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் படகுக்காரன் வரவே தம்பி தன் அண்ணனை எழுப்பி அவரோடு படகில் ஏறி உட்கார்ந்தான். படகும் கிளம்பியது. படகு நடு ஆற்றில் போகும்போது தம்பி ஒரு மூட்டை எடுத்து ஆற்றில் நழுவிவிட்டு, ஐயோ அண்ணா, பண மூட்டை ஆற்றில் விழுந்து விட்டதே என்று கூறினான். போனால் போகட்டும், அது நம் பணமாக இருந்தால் நமக்கே கிடைக்கும் என்று கூறினான் அமுதன். தம்பியும் தான் தந்திரமாக 1000 பவுன்களை தட்டிவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தான். ஆனால் அவன் அவசரத்தில் ஆற்றில் போட்டது பண மூட்டையை தான். கற்களை வைத்து கட்டிய மூட்டையை தான் அவனிடம் இருந்தது. அந்த ஆற்றில் ஒரு பூதம் இருந்தது. தம்பி மூட்டையை ஆற்றில் போட்டதும் ஒரு மீனை உடனே விழுங்கச் சொல்லி கட்டளையிட்டது அது. மீனும் அப்பூதம் சொன்னபடி நடந்தது. பூதம் தம்பி செய்த மோசடி புரிந்து கொண்டது. எனவே அந்த பண மூட்டையை எப்படியும் அண்ணனிடம் சேர்த்துவிட எண்ணி மூட்டையை விழுங்கிய மீன் எங்கும் போகாதபடி காவல் காத்தது. அண்ணனும் தம்பியும் காசிக்கு வந்து தம் வீட்டை அடைந்தனர். தம்பி வீட்டில் தனியாக ஓரிடத்திற்கு போய் தன்னிடம் இருந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான். அதில் கற்கள் இருப்பதைக் கண்டு, ஐயோ, நான் அண்ணனை ஏமாற்றி எண்ணி நானே ஏமாந்தேனே என எண்ணி மனம் வருந்தினான். என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிற கருத்து என்னவென்றால், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இந்த கதை பிடிச்சிருந்தீங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.